ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸை வந்து ஹாஃப் பாயில் பண்ணணும் இல்லையா, அதை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கப் ரைஸுக்கு 5 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ இப்போ நல்லா சூடேறி கொதிக்க போகிற ஸ்டேஜில் இதில் நான் இந்த ரைஸுக்கு தேவையான உப்பும், அதுக்கப்புறமேட்டு ஹோல் ஸ்பைசஸ் பிரியாணி மசாலாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதோட நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும். இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு இந்த பொருளெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துச்சுன்னா போதும். ஸோ இந்த ரைஸ் நம்ம வேகிறதுக்குள்ளாரையே நம்ம அந்த முட்டை பிரியாணிக்கு தேவையான எக் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு நம்ம எக் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைட் பார்த்திங்கன்னா ரைஸ் வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் எப்பவும் போல் நம்ம பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன அன்னாசி முக்கு, ஒரு 4-5 கிராம்பு. இப்போது இதில் எண்ணெயில் போட்டதும் நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த கூடவே 2 ஃபைனாக சாப் பண்ண தக்காளி, தேவையான உப்பு, இல்லை இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி நம்ம ரைஸில் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா மேஷி ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, வீட்லேயே பட்டை கிராம்பு அரைச்ச பொடி, இல்லை உங்கள்கிட்ட பேக்கெட் மசாலா இருந்தால் கூட அது சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பொடியோட வாசனை எல்லாம் போகட்டும். இப்போது இதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து இப்படி ஒன்றா நிற்காமல் நல்லா கொஞ்சம் உதிராக வரும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து வற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 1/4 கப்பு அடித்து வச்ச தயிர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையில் லைட்டாக ஃபோர்க்கில் இப்படி லைட்டாக குத்தி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மசாலா உள்ளே இறங்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி குத்தின முட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன். இறக்கிட்டோம் இல்லையா, இது ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். இப்போ லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பர்! பார்த்திங்கன்னா நம்மளோட எக் பிரியாணிக்கு தேவையான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தம் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க தம் விடுறதுக்கு. இதில் நான் லைட்டாக நெய் விட்டுக்கிறேன், அதாவது அந்த பாட்டம் வந்து க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட் லேயராக நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இந்த எக் மசாலாவை சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு எக்காக போடுங்க, அந்த எக்கு மேலே அந்த மசாலாவை போடுங்க. இப்போ அடுத்தது இது மேலே அடுத்த லேயர் ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா லேயரும் நம்ம வந்து ரைஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது மேலே நம்மளுடைய ஃப்ரைடு ஆனியன்ஸை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஒரு நெய் 2 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நான் இதில்
எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 7 to 8 minutes நல்லா தம் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஃப்ளேம் ஆனில் நம்ம தம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாவ், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது சாதத்தை நல்லா ஜென்டலாக அப்படியே திருப்பி விடுங்க. சூப்பர், பார்த்தீங்களா? அங்கங்கே நம்ம ஊற்றின வந்து எல்லோ ஃபுட் கலரும் அந்த பிரியாணியோட மசாலாவும் சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ சூப்பரான நம்மளுடைய யம்மியான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 1/2 an hour ரெடி பண்ணிடலாம். செம்ம யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பிரியாணி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது கார்ட்டில் வரும். செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லா பிரியாணியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சூப்பரான யம்மியான எக் பிரியாணி ரெடி.